ஹாய் மக்களே வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா தைப்பொங்கல் கொண்டாடி முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்தது ஜல்லிக்கட்டு நடக்க போற ஃபங்ஷனும் காட்டப் போறாங்க. ஒயிலாட்டம், கரகாட்டம்லாம் ஆரம்பிக்க போது எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் சொல்றாரு, ஃபாரினர்ஸ்லாம் வராங்கல்ல, அவங்களுக்கு நம்ம கலாச்சாரோடைய துணியெல்லாம் குடுங்க. அவங்க உடுத்துட்டோம் புது துணிலான்னு சொல்றாங்க. அவங்களும் புது துணிலாம் உடுத்திட்டு ஜாலியா பூலாம் வச்சுட்டு அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா, அவங்க ஊர்ல இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. அவங்க ரொம்ப சந்தோஷமா வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கருப்பும் நடேசன் என்ன சொல்றாங்க சேர்த்துக்கிட்டு, "ஏய் நீயும் போய் அவங்க கூட ஆடுப்பா ஜாலியா இருக்கும்ன்றாங்க." "ஐயய்யோ! வேணாம்ப்பா. வேணாமாம்மா. நான் போய் ஆடி தமிழ் பார்த்தாலும் அவ்வளோதான் பிரச்சனை வந்துரும். ஏற்கனவே என் மேல உர்ருன்னு இருக்கா. மூஞ்ச எங்கேயோ வச்சுட்டு இருக்கா. நான்லாம் போமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல என்ன பண்றாங்க, காவ்யா, மலரு, ஈஸ்வரி, நம்ம சித்ரா, தாமரை எல்லாம் கூட சேர்ந்து அந்த கரகாட்ட கோஷ்டி கூட ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. டான்ஸும் ஆடுறாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி மட்டும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. சேது கொஞ்சம் சரக்கு சாப்பிட்றா. சரக்கு சாப்பிட்டு நீயும் கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணு. காண்டாகும். அப்பதான் உங்ககிட்ட பேசும். நீ எவ்வளோ சாரிலாம் கேட்டு பார்த்தல. இதான் நல்ல ஐடியான்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல காவியாவும் அதான் சொல்றாங்க. மாமா கருப்பு சொல்றது தான் நல்லது. கருப்பன் என்ன சொல்றாரோ கரெக்டா சொன்னாரு பாத்தியா? நீங்க எப்படியும் அவங்கள வெறுப்பேத்தணும்ல. தமிழ வெறுப்பேத்துக்காக நீங்களும் அவங்க கூட நல்லா ஜாலியா டான்ஸ்லாம் ஆடுங்க. அப்பதான் பொசசிவ்னஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா குடுக்குறாங்க. வேணாம் வேணான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இருந்தாலும் என்ன பண்றாரு, அவர் மட்டும் தனியா உட்காந்துருக்காரு. ஜாலியா அவரும் ஆட்டம் ஆடிடுறாரு. இத பார்த்து தமிழ் கோச்சுக்கிட்டு உள்ள வந்துடுறாங்க. பின்னாலேயே சேது வராரு. எதுக்கு தமிழ் அங்கேருந்து வரேன்னு கேட்குறாரு. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க உங்க இஷ்டத்துக்கு தண்ணி அடிப்பீங்க, கூத்தடிப்பீங்க, டான்ஸ் ஆடுவீங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நீங்க அடிச்சுக்கோங்க, ஆடிக்கோங்க அப்படின்றாங்க. இல்ல தமிழ், உனக்காக தான் நான் பண்ணேன். எனக்காக பண்ணீங்களா? தண்ணி அடிக்கிறது எனக்காக பண்ணீங்களா? டான்ஸ் ஆடுறது எனக்காக பண்ணீங்களான்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. நீங்க தேவையில்லாத எதுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க அப்பால. என்கிட்ட ஒன்றும் பேச தேவையில்லன்னு சொல்லிட்டு தமிழ் கோச்சிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம கருப்பு என்ன சொல்றாரு? நம்ம மலை அடிவாரத்துல பள்ளிக்கூடம், தண்ணி வசதி, ஆம்புலன்ஸ்லாம் ஏற்படுத்தி குடுத்தோம்ல, அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அந்த பொன்னாயி அம்மா சாமியாட்டி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நம்மள ஊருக்கு வராங்க, நம்ம வீட்டுக்கு வராங்களான்னு சொல்லிட்டு கருப்பு ஒரு தகவல் சொல்றாரு ராஜாங்கத்துக்கிட்ட. "அப்படியா? ரொம்ப சந்தோஷம்." அப்பத்தா கேட்குறாங்க, "என்னப்பா விஷயம்?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா, நம்ம இந்த பூச்சிக்கடியில அவதிப்பட்டோம்ல, அப்ப சேது கூட போய் மருந்துலாம் எடுக்க போனோம்ல, அங்க ஒரு பாட்டி, சாமியார் பாட்டி நல்ல வேளை குறிலாம் சொல்லி ஹெல்ப் பண்ணுச்சுல்ல, அவங்க தான் வராங்கம்மா." அப்படின்னோனே அங்க மலைத்தேனு தேவையான கிழங்கெல்லாம் எடுத்துட்டு ராஜாங்கத்துக்கு குடுக்குறாரு. இந்த நேரத்துல ஈஸ்வரி என்ன பண்றா, தன் பொண்ணு சித்ரா கிட்ட, சாமியாட்டி கிழவி வரட்டும். அவ தான் எல்லாமே உண்மையா சொல்வாள்ல. அவகிட்ட சில விஷயம்லாம் நான் கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்றாங்க. உடனே அவங்க பொண்ணு கேட்குறாங்க, "அப்படி என்னம்மா நீ கேட்க போற? பொறுத்து இருந்து பாடி அந்த கிழவி கிட்ட நான் என்னென்ன விஷயம் கேட்குறேன்ட்டு, அது உண்மையான சாமியாரா இல்லன்னு இப்ப தெரிஞ்சிட பாருன்னு" சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டா பேசுறாங்க. அது என்ன விஷயம்னு தெரியல மக்களே. அந்த பாட்டியும் நம்ம ராஜாங்கத்த கௌரவிக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. சேது தமிழும் பட்டியல் கேட்குறாங்க. இது எத்தன மாசமான்னு கேட்குறாங்க. தமிழும் இது 6 மாசமா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க 2 பேரையும் பார்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மக்களே? லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வர வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களே அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.